தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான முக்கிய கட்சிகள் தற்போது தேமுதிகவின் முடிவிற்காகவும் கூட்டணிக்காகவும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. கருணாநிதி முதல் வைகோ வரை விஜயகாந்தின் பதிலுக்காக காத்திருக்க உண்மையில் தேமுதிகவின் பலம் என்ன என்பது பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2005ஆம் ஆண்டு மதுரையில் தனி கட்சி தொடங்கிய விஜயகாந்த் அடுத்து வந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார். 234 தொகுதிகளிலும் அவர் வேட்பாளர்களை களமிறக்கினார். ஆனால் விருத்தாச்சலம் தொகுதியில் மட்டுமே விஜயகாந்த் வெற்றி பெற்றார். இருப்பினும் அந்த தேர்தலில் தேமுதிக வாங்கிய வாக்கு சதவிகிதம் அரசியல் கட்சிகளிடையே பரபரப்பாக பேசப்பட்டது. தேமுதிக பெற்ற வாக்குகளே 2006 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை வீழ்த்தி திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது என்ற விமர்சனம் எழுந்தது. இதன் எதிரொலியாக கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவானது. இந்த தேர்தலில் 41 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 29 தொகுதிகளை கைப்பற்றியது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். அடுத்து வந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை தேமுதிகவால் பெற முடியவில்லை. கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக 84 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய 14 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் கூட அந்த கட்சி முதலிடம் பெறவில்லை. 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடத்திலும் 78 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3ஆம் இடத்தையும் பிடித்தது. அதே சமயம் இதே கூட்டணியில் 48 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய 8 மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாமக 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதலிடத்தையும் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2ஆம் இடத்தையும் பிடித்தது. மீதமுள்ள 28 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3ஆம் இடத்தையும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4ஆம் இடத்தையும் பிடித்தது. கூட்டணிக்கு தலைமை வகித்த பாஜக 54 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு 7 தொகுதிகளில் முதலிடத்திலும் 16 மற்றும் 31 தொகுதிகளில் 2 மற்றும் 3ஆம் இடத்தையும் பிடித்தது. மேலும் இந்த கூட்டணியில் இடம்பெற்ற மற்றொரு முக்கிய கட்சியான மதிமுக 42 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய 7 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த கட்சியும் ஒரு தொகுதியில் கூட முதலிடம் பெறவில்லை. இருப்பினும் தேமுதிகவை விட சற்று கூடுதலாக 11 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பெற்றது. மேலும் 31 சட்டப்பேரவை தொகுதியில் 3ஆம் இடத்தை பெற்றது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேசிய முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் தேமுதிகவை விட சற்று கூடுதலாகவே வாக்குகள் பெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.